Hi friends, நம்ம இன்னைக்கு Quants Base Game சீரிஸ்ல பார்ட்னர்ஷிப் டாபிக்ல சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று இந்த டாபிக்ல பார்த்த இந்த பேசிக் கான்செப்ட்ஸை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். பார்ட்னர்ஷிப்ல ஜென்ரலா மூணு விஷயம் தான் வரும். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று டைமு, மூணாவது ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டை நம்ம ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைன் பண்ணுற மாதிரி வரும். அப்போ ஜென்ரலாக 3 கேட்டகரி தான். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று டைமு, இன்னொன்று ப்ராஃபிட் ரேஷியோ. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்டூ டைமு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு அந்த ப்ராஃபிட் ரேஷியோ வரும். சரிங்களா? ப்ராஃபிட் ரேஷியோ வரும். ரைட். இதில் கொஷின்ஸ் எந்த மாதிரிலாம் கேட்பாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி இருக்காங்க அப்படின்னா ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க, பியோட இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ரைட். இப்போ டைம், ஏ இன்வெஸ்ட் பண்ண டைம் கொடுத்துருவாங்க, பி இன்வெஸ்ட் பண்ண டைம் கொடுத்துருவாங்க. இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் ரேஷியோ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் 1000, பியோட இன்வெஸ்ட்மெண்ட் 1500 வைங்களேன். ஏவோட டைம், ஏ வந்து ஒரு 15 மந்த் இருக்காரு, பி வந்து ஒரு 12 மந்த் இருக்காருன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. ஏ வந்து 15 மந்த் இருக்காரு, பி வந்து 12 மந்த். ஸோ இந்த 12 மந்த் ஏன் வரும்? அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த் ஆஃப்டர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இங்கே பி ஜாயின் ஆயிருக்காருன்னு அர்த்தம். ஸோ அதையும் சொல்லுவாங்க. அப்போ ஏ வந்து ஃபுல் டைம் இருந்திருக்காருன்னா அட் த எண்ட் ஆஃப் 15 மந்த்ங்கிற ஒரு லைனும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப், இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த அட் த எண்ட் ஆஃப்னு வர்றது தான் டோட்டலாக அந்த பிஸ்னஸ் வந்து எவ்வளோ டைம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காக அட் த எண்ட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அப்போது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப்னு வருதுன்னா அவங்க என்டையர் டைமும் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அட் த எண்ட் ஆஃப் 15 மந்த்னா ஏ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏ 15 மந்த்துமே இந்த பிஸ்னஸில் இருந்திருக்காருன்னு அர்த்தம். அப்போ பிக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 3 மந்த் ஆஃப்டர் தான் பி ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? டோட்டல் மந்த் 15னா அவர் 3 மந்த் இருந்திருக்க மாட்டார். அப்போ 15 மந்த் இந்த பிஸ்னஸ் நடந்திருக்கு, அதில் 3 மந்த் அவர் இருந்திருக்க மாட்டார். அப்போ எவ்வளோ மந்த் தான் இருந்திருப்பாரு? 12 மந்த் தான் இருந்திருப்பாருன்னு அர்த்தம். சரிங்களா? சம்டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணவருக்கே லெஸ்ஸான டைம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி பாருங்க, ஏ பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏயோட இன்வெஸ்ட்மெண்ட் 1000, பியோட இன்வெஸ்ட்மெண்ட் 1500 எடுத்துக்கலாம். ஏ வந்து 6 மந்த்தாக இருக்காரு, பி வந்து 10 மந்த் இருக்காருன்னு எடுத்துக்கோங்க. சரியா? ஏ வந்து 6 மந்த் இருக்காரு, பி வந்து 10 மந்த் இருந்திருக்காருன்னு வைங்களேன். ஸோ இதை பார்த்தா என்ன தெரியுது? 10 மந்த் ஹையஸ்டா இருக்கா? அப்போ 10 மந்த் அந்த மினிமம் அந்த பிசினஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த கொஸ்டின் எப்படி மென்ஷன் பண்ணிப்பாங்க? அட் த எண்ட் ஆஃப் 10 மந்த் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அட் த எண்ட் ஆஃப் 10 மந்த் இல்ல அட் த எண்ட் ஆஃப் 1 இயர்னு வைங்களேன். அட் த எண்ட் ஆஃப் 1 இயர்னு இருக்குன்னு வைங்களேன். இங்கே 1 இயர் தான் போடணுமா, வேற டைமே வராதானா? வரும். அதுதான் இந்த எக்ஸாம்பிள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது எண்ட் ஆஃப் 1 இயர்னு கொஸ்டின்ல இருக்கும். ஆனால் இங்கே இவங்களுக்கு டைம் பார்க்கும்போது 6-10 வருது. என்ன அர்த்தம்? இப்போ ஏ ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஏ ஸ்டார்ட் பண்ணிட்டு 6 மந்த்ல லெஃப்ட் ஆயிடுவார். சரிங்களா? 6 மந்த்ல லெஃப்ட் ஆயிட்டாருன்னா ஏ அந்த பிசினஸ்ல 6 மந்த் தான் இருந்திருக்காருன்னு அர்த்தம். ரைட். அப்போ இவருக்காவது 12 மந்த் வரணுமே அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? 2 மந்த் ஆஃப்டர் தான் பி வந்திருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா? 2 மந்த் ஆஃப்டர் தான் பி வந்திருக்காரு. அப்போ ஏ ஸ்டார்ட் பண்றாரு 1000 இன்வெஸ்ட் பண்ணி. சரிங்களா? ஆஃப்டர் 2 மந்த் பி உள்ள வர்றாரு. சரிங்களா? ஆஃப்டர் 2 மந்த் பி உள்ள வர்றாரு. ஆஃப்டர் 4 மந்த்னு கொடுக்கலாம். சரி, ஆஃப்டர் 4 மந்த்னா ஆஃப்டர் 4 மந்த்னா ஆல்ரெடி ஒரு 2 மந்த் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அகைன் ஒரு 4 மந்த்னா 6 மந்த் வரும். சரிங்களா? அப்போ ஆஃப்டர் 4 மந்த் ஏ லெஃப்ட்னு கொடுத்துருவாங்க. ஏ லெஃப்ட்னு என்ன அர்த்தம்? அப்போ 2 மந்த்ல பி வர்றாரு அண்ட் ஆஃப்டர் 4 மந்த்னா 6 மந்த்ல ஏ லெஃப்ட் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அது எண்ட் ஆஃப் 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஃபிட் ரேஷியோ கொடுப்பாங்க. இல்லை டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துட்டு ஏவோட ப்ராஃபிட்டோ பியோட ப்ராஃபிட்டோ கேட்கலாம். இல்லை ஏவோட ப்ராஃபிட் கொடுத்துட்டு பியோட ப்ராஃபிட்டோ இல்லை டோட்டல் ப்ராஃபிட்டோ கேட்கலாம். இல்லை இங்கே பியோட ப்ராஃபிட் கொடுத்துட்டு ஏவோட ப்ராஃபிட்டோ டோட்டல் ப்ராஃபிட்டோ கேட்கலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கேசஸில் அட் எண்ட் ஆஃப் 1 இயர் கொடுத்துருந்தா இவங்க 2 பேருக்குமே நம்ம 1 இயர்க்கான அந்த 12 மந்த் போடவே மாட்டோம். ஏன் போட மாட்டோம்? இவர் 6 மந்த்லேயே லெஃப்ட் ஆயிட்டார். அப்போ 6 மந்த் தான் அந்த பிசினஸ்ல உள்ள இருந்திருக்காரு. சரிங்களா? பிசினஸ் 1 இயர் நடந்திருக்கு. அட் எண்ட் ஆஃப் 1 இயர்னு நம்ம பார்க்கும்போது பிசினஸ் 1 இயர் 12 மந்த் வந்து நடந்திருக்குது. ஆனால் ஏ 6 மந்த்தாக இருந்திருக்காரு, போட்டாச்சு. அப்போ பி வந்து எண்ட் வரைக்கும் இருந்திருக்காரு. நம்ம ஏன் 10 போடுறோம்? டோட்டல் டைமு 12 மந்த். கொஸ்டின் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? ஆஃப்டர் 2 மந்த் தான் பி ஜாயின் பண்றாரு. ஆஃப்டர் 2 மந்த் ஆஃப் ஸ்டார்ட் ஆஃப் பிசினஸ் தான் என்ன பண்றாரு? பி வந்து ஜாயின் பண்றாரு. அப்போ டோட்டல் டைம் 12ல 2 அந்த மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பியோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பிசினஸ்க்குள்ள எவ்வளவு டைம் இருந்திருக்கும் அப்படின்னா 10 மந்த் இருந்திருக்கும். சரியா? இப்போ இந்த ஸ்பாட்ல இந்த இடத்துலயே ஏதாவது சால்வ் ஆச்சு அப்படின்னா நம்ம இங்கேயே முடிஞ்ச அளவு கேன்சல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 0க்கு 2 0 போயிடும். 10 15 இருக்கா, 5ஆல சால்வ் ஆகும். அப்போ இங்கே 2 வரும், இங்கே 3 வரும். 2 இருக்குது, இங்கேயும் 5ஆல சால்வ் ஆகும். 2 ஆல் சால்வ் ஆச்சுன்னா 5. இங்கே 3 இருக்குது, அகைன் இது 3 ஆல் சால்வ் ஆகும் 2. சரிங்களா? அப்போ 2:5ன்னு வரும். சரிங்களா? 2:5 அப்படின்னு சொல்லி வரும்.
ஃபைனலாக ப்ராஃபிட் ரேஷியோ என்னது 2:5. இப்போ இந்த 2:5 ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம பார்த்துருவோம். இப்போ என்ன செய்வாங்க, டோட்டல் ப்ராஃபிட் வந்து 7,000 கொடுத்தாங்கன்னு வைங்களேன். at the end of 1 year total profit is 7,000. ஏவோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம், பியோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா, ஏன்னா டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, இது ரெண்டு தான் அவங்களால கேட்க முடியும். இல்லை ஏவோட ப்ராஃபிட் வந்து 2,000 கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம அதுக்கு நேராக ரேஷியோவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இது வந்து டோட்டல் ப்ராஃபிட்டா, அப்போ டோட்டல் ரேஷியோ எவ்வளவு 7 தான், 7,000. ஏ கேட்டாங்கன்னா 2 எவ்வளோன்னு பார்க்க போகிறோம், பி கேட்டாங்கன்னா 5 எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். சப்போஸ் ஏவோட ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்னா 2,000, ஏக்கு நேரம் என்ன ரேஷியோ இருக்குது 2x, அப்போ 2 தான் 2,000. பி கேட்டாங்கன்னா 5 எவ்வளோன்னு பார்க்க போகிறோம், டோட்டல் கேட்டாங்கன்னா 7 எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இல்லை 5,000 பியோட ப்ராஃபிட் வந்து 5,000 கொடுத்துட்டா இது நேராக 5xக்கு போயிடும். ஏ கேட்டால் 2x எவ்வளோ பார்க்க போகிறோம், டோட்டல் கேட்டால் 7x எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா டேட்டாவும் டேரெக்டாக கொடுத்துட்டு நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு லெவல் 1ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். லெவல் 2 அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ இல்லை டைம்லேயோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக கொடுக்காம ஒரு வேரியபிளை வச்சு கொடுப்பாங்க. அதான் நம்ம நேற்றே ஆல்ரெடி பார்த்தோம். ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க, பியோட இன்வெஸ்ட்மெண்ட் x + 1000 கொடுத்துருவாங்க. சரிங்களா, இப்போ x + 1000 வருது இல்லையா, அப்போ ஃபைனல் கொஸ்டின் நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஃபைனல் கொஸ்டின் வந்து ப்ராஃபிட் ரிலேட்டடாக இருக்காது, இந்த எக்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஒன்று ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்டுருவாங்க, ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட்னா எக்ஸோட வேல்யூ பார்க்கணும், அப்போ ஏவோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை டேரெக்டாக இந்த எக்ஸோட வேல்யூவே பாருங்கன்னு சொல்லலாம், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துலாம். இல்லை பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்க சொல்லுவாங்க, அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ பார்த்துட்டு அது கூட ஒரு 1000 ஆட் பண்ணால் பியோட இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். சரிங்களா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை டேரெக்டாக கொடுக்காம ஒரு வேரியபிள். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து கொடுத்துருவாங்க. இது 12, இது 24ன்னு வைங்களேன். அப்போ என்ன அர்த்தம், அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ்னு எடுத்துருக்காங்க வச்சுப்போம். எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ்னு எடுத்திருந்தாங்கன்னா பி 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருந்திருக்காங்க, ஏ 1 இயரில் லெஃப்ட் ஆகிட்டாங்க. சரிங்களா, அப்போ இந்த மாதிரி தான் மல்டிபிள் பண்ணும்போது நம்ம 12x இங்கே 24xன்னு பண்ணாமல் இந்த டைம் ரேஷியோவே ஏதாவது சால்வ் ஆகுதான்னு பார்த்துடணும். சரிங்களா, டைம் ரேஷியோவே சால்வ் ஆகுதான்னு பார்த்துடணும். டைம் என்ன ஆகிடும் 1:2ன்னு சால்வ் ஆகிடும். அப்போ இந்த கேஸில் என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக ப்ராஃபிட் ரேஷியோ கொடுக்கலாம். டேரெக்டானா இவங்க ப்ராஃபிட் ரேஷியோன்னு சொல்லி ஏதாவது ஒரு 2 நம்பர், சரிங்களா, எனி 2 நம்பர்ஸ் 5:6 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இது நம்ம ரஃபாக எடுத்துக்கிற வேல்யூ. சரிங்களா, 5:6ன்னு சொல்லி டேரெக்டாக கொடுத்துருவாங்க. அப்படி டேரெக்டாக கொடுக்காட்டி என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் 11,000, டோட்டல் ப்ராஃபிட் வந்து 11,000, இதில் ஏவோட ஷேர் வந்து 5,000ன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏவோட ஷேரு 5,000. அப்போ இங்கே என்ன வரும், ஏக்கு நம்ம 5,000 போடுவோம், டோட்டல் ப்ராஃபிட் 11,000. அப்போ அந்த ரிமைனிங் ப்ராஃபிட் யாருக்கு தான் போகும், பிக்கு தான் போகும், 6,000. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 போய்டும், இந்த 5:6 தான் வரும். இது எல்லாமே நம்ம ரஃபாக எடுத்துக்கிற வேல்யூ, ஒரிஜினல் சம் கிடையாது. சரிங்களா, அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்மளாக எடுத்துக்கிறோம். ரைட், இது வேரியபிள் பேஸ்டு வருது. சம்டைம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை டேரெக்டாக கொடுத்துட்டு டைமை வந்து வேரியபிள் கொடுப்பாங்க. இவர் X மந்த் இருந்தார், இவர் X + 4 மந்த்து இருந்தாருன்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துலையும் ப்ராஃபிட் ரேஷியோ அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம இனிஷியலாக பார்த்தோம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைமும் கொடுத்துட்டு ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம ஃபைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட். அது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை வேரியபிளாக கொடுப்பாங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு டைமை வேரியபிளாக கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கேசஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக ப்ராஃபிட் ரேஷியோ கொடுப்பாங்க. இல்லை நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துட்டு அதில் ஏவோட ஷேர் இது, இல்லை பியோட ஷேர் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம ரிமைனிங் பார்க்கலாம். இதில் வந்து 11,000 டோட்டல் ப்ராஃபிட், 5,000 ஏவோட ஷேர்னா நம்ம ரிமைனிங் பியோட ஷேரை பார்த்துக்கலாம். இல்லை இதுக்கான டிஃபரன்ஸ் கூட கொடுக்கலாம். டோட்டல் ப்ராஃபிட் வந்து 11,000, ஏக்கும் பிக்குமான ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் வந்து 1,000ன்னு கொடுத்துருவாங்க. ஏக்கும் பிக்குமான ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் வந்து 1,000ன்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் கொஸ்டின்ஸ் வரும். வேரியபிள் வந்துட்டு அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அந்த வேரியபிளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரெண்டாவது, ஏதாவது உள்ள வேரியபிள் வந்துச்சு கிளியராக ஃபைன் பண்ண முடியலன்னா நமக்கு இந்த ப்ராஃபிட்கான ரேஷியோ ஃபைன் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு லைனை கொடுத்துருவாங்க. சரிங்களா, அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, இந்த மட்டும் வச்சு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரைட், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். There are 2 partners P and Q enters into a partnership with a capital of rupees X + 1,000, rupees X + 3,000 respectively. Out of 5 months, R joined him with the capital of rupees X + 7,000. The ratio of the profit shares of P, Q and R at the end of 1 year is 2:3:5 respectively. Find the sum of the capitals invested by P, Q and R together. So இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேரியபிள் பேஸ்டாக வந்திருக்கு. X + 1,000, X + 3,000 ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு சொல்றாங்க. X + 1,000 and X + 3,000. அகைன் என்ன சொல்றாங்க, ஆஃப்டர் 5 மந்த்ல R ஜாயின் ஆறாரா, ஆஃப்டர் 5 மந்த் அப்புறம்
ஆர் ஜாயின் ஆகிறாரு. அவரோட கேபிட்டல் எவ்வளவு? எக்ஸ் பிளஸ் 7000. இந்த சம்மில் என்ன கொடுத்துட்டாங்க? ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் ரேஷியோ PQRக்கு என்னது? 2:3:5 ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் தி சம் ஆஃப் த கேபிட்டல் இன்வெஸ்டட் பை PQR டுகெதர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணால் தான் நம்ம 3 பேரோட கேபிட்டலை ஆட் பண்ண முடியும். இவருக்கு எக்ஸ் பிளஸ் 1000, எக்ஸ் பிளஸ் 3000, எக்ஸ் பிளஸ் 7000. டோட்டலாக ஆட் பண்ண என்ன வரும்? 3x வருமா? ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக 3x ப்ளஸ் 7000, 3000 அண்ட் 1000. அப்போ 7 3 10, அங்கே 1000 11. அப்போ 3x ப்ளஸ் 11000 எவ்வளோன்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 11000 இருக்குது. இந்த 3xனா இந்த எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணால் மட்டும்தான் இந்த சம்க்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி வேரியபிள் பேஸ்டாக வரும்போது அந்த வேரியபிளை ஃபைன் பண்ணால் தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும்படி தான் கொஸ்டினே செட் பண்ணியிருப்பாங்க. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, PQRனு 3 பேரை பற்றி பேசியிருக்காங்க. இவங்களுக்கு எக்ஸ் பிளஸ் 1000ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு, இவங்களுக்கு எக்ஸ் பிளஸ் 3000ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு, இவருக்கு எக்ஸ் பிளஸ் 7000ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். ரைட், ஆர் வந்து எப்போ வராரு? 5 மந்த் ஆஃப்டர் தானே வராரு. அப்போ டோட்டல் டைமில் ஆருக்கு வந்து நம்ம -5 மந்த் போட்டுக்கணும். ரைட், அடுத்தது பாருங்க, டைம், டோட்டல் டைம் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க? ப்ராஃபிட் ரேஷியோ கொடுக்கும்போது அட் த எண்ட் ஆஃப் 1 இயர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? 1 இயர் இங்கே 5 மந்த் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போது நம்ம மந்தாக தான் எடுத்துக்கணும். அப்போ 1 இயருக்கு 12 மந்த் இருக்குது. 12 மந்த்தில் ஆருக்கு 5 மந்த் போயிடும். ரிமைனிங் 2 பேருக்கும் 12 மந்த் அப்படியே இருக்கும். ஏன்னா பியும் ஃபுல் டைம் இருந்திருக்காரு, கியூவும் ஃபுல் டைம் இருந்திருக்காரு. அப்போ டைமை மல்டிப்ளை பண்ணி போடுவோம். பி 12 மந்த் இருந்துட்டாரு, கியூ 12 மந்த் இருந்துட்டாரு, ஆறு 5 மந்த் ஆஃப்டர் தான் வந்திருக்காரு. சரிங்களா? அப்போ 5 மந்த் பிஸ்னஸில் இருந்திருக்க மாட்டார். ரிமைனிங் எவ்வளவு? 12 - 5 7 மந்த் தான் பிஸ்னஸில் இருந்திருப்பார். சரிங்களா? இன்டூ 7. ரைட், இப்போ ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? 2:3:5ன்னு சொல்லி ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இனிஷியலாக பார்த்தது என்ன? 3x + 11,000 இப்போ நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நமக்கு ஆன்சரே வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ பார்க்கணுமா? ரைட், இப்போ x + 1000 × 12 தான் இங்கே 2. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளைல தானே இருக்குது. இங்கே உள்ள டேரெக்டாக நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 இருக்குது, இங்கே 2 ஆல் சால்வ் ஆச்சுன்னா 6ன்னு வந்துடும். சரிங்களா? இங்கே 3 இருக்குது, 3 ஆல் சால்வ் ஆச்சுன்னா இங்கே 4ன்னு வந்துடும். சரிங்களா? அப்போது இங்கே 6, இங்கே 4. ப்ராஃபிட் ரேஷியோ இப்போ என்ன ஆயிடுச்சு? 1:1 ஆயிடுச்சு. சரிங்களா? இங்கே 2 வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், இங்கே 1 ஆயிடுச்சு. 3 வந்து கேன்சல் பண்ணிட்டோம், 1 ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ இங்கேயும் ப்ராஃபிட் ரேஷியோ 1, இங்கேயும் ப்ராஃபிட் ரேஷியோ 1. அப்போ இதுவும் ஈக்குவலாக தானே இருக்கணும். இப்போ ஆஃப்டர் நம்ம கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்னது? இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கணும். இப்போ அங்கே என்ன இருக்குது? 6 × x + 1000 இருக்கா? 6 × x + 1000 இருக்கு. இதோட ப்ராஃபிட் ரேஷியோவும் 1 தான். இப்போ நம்ம கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இதோட ப்ராஃபிட் ரேஷியோ 1 தான். x + 3000 × 4 இருக்கா? அப்போ 4 × x + 3000. சரிங்களா? x + 3000 இருக்குது. இப்போ இதோ ரெண்டுமே ஈக்குவல் தான். எதை வச்சு நம்ம ஈக்குவல் பண்ணுறோம்? நம்ம கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் 1 தான் வருது. அப்போது 2 ப்ராஃபிட் ரேஷியோவும் 1னா 2ம் ஈக்குவலாக தான் இருக்கணும். அதனால் நம்ம 2யும் ஈக்குவல் பண்ணிக்கிட்டோம். ரைட், இப்போ இங்கே என்ன வரும்? 2 வருமா? இங்கே 3 வரும். 3x + 3000 வருமா? 3x + 3000. அங்கே 2x + 6000 வருமா? 2x + 6000 வரும். ரைட், இப்போ இந்த 2x இங்கே வந்தால் மைனஸ் ஆகிடுமா? அப்போ 3x - 2x எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த 3000 இங்கே போனால் மைனஸ் ஆகிடும். அப்போ 6000 - 3000 3000 ஆகிடும். சரிங்களா? 3000 ஆகிடும். அப்போது எக்ஸோட வேல்யூ 3000 நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். எக்ஸோட வேல்யூ 3000. நம்ம பார்க்க வேண்டியது என்னது? 3x + 11,000 பார்க்கணுமா? நம்ம பார்க்க வேண்டியது 3x + 11,000 பார்க்கணும். 3x + 11,000 எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். 3xோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ 3000. அப்போ 3xோட வேல்யூ எவ்வளவு? 9,000 வரும். ப்ளஸ் 11,000 எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். 9,000 + 11,000 என்ன வரும்? 20,000 வரும். அப்போது 20,000ங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் 20,000. அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Arun invested ₹500 while Badri invested ₹800 in a partnership business. After 1 year, Arun withdrew ₹200 while Badri withdrew ₹300 and Kesav joined them with a capital of ₹600. Find the profit share of Kesav if the total profit received by all of them after 3 years is ₹2050. First என்ன சொல்றாங்க? அருண் அண்ட் பத்ரி 2 பேரும் இன்வெஸ்ட் பண்றாங்க. அருணோட பத்ரி வராரு. அருண் அண்ட் பத்ரி, அருண் இன்வெஸ்ட் பண்றது 500, பத்ரி இன்வெஸ்ட் பண்றது 800. சரியா? அடுத்தது ஆஃப்டர் 1 year அருண் வித்ரா
₹200, பட்ஜெட் வித்ரா 300 சொல்றாங்களா? இங்க நம்ம ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கோம், எல்லாமே இயர்ல தான் இருக்கு, மந்த்தை மென்ஷன் பண்ணல. அப்ப டைரக்டா நம்ம இயரை ஒன்றுனே கன்சிடர் பண்ணிக்கலாம், 12 மந்த்னு போடவே தேவையில்லை. ஏதாவது மந்த்னு வந்துட்டு மட்டும்தான் நம்ம இயரை 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்க எதுலையுமே மந்த்தை பத்தி வரவே இல்லை. அப்ப நம்ம டைரக்டா அந்த இயருக்கு 1ன்னு எடுத்துக்கிட்டாலே போதும். அப்போ ஆஃப்டர் 1 இயர் தான் இவர் சேஞ்ச் பண்றாரு. என்ன பண்றாரு? சாரி, அர்ஜுன் என்ன பண்றாரு? 200 வந்து வித்ட்ரா பண்றாரு. அப்போ 500 இருக்குது. அடுத்து என்ன பண்றாரு? 200 போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 300 வரும். இப்போ இங்க வந்து பிளஸ் போடணும். சரிங்களா? இந்த மாதிரி வித்ட்ரா பண்ற சம்ல வந்து பிளஸ் போடணும். இனிஷியலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அடுத்து அதுலேருந்து வித்ட்ரா பண்ணாலோ இல்லை ஆட் பண்ணாலோ அடுத்து வர இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணிக்கணும்? ப்ளஸ் போடணும், மல்டிப்ளை போடக்கூடாது. என்றைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட்டும் அது எவ்வளோ டைம் இருந்தது அந்த டைம் பீரியடும் தான் மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு அடுத்து இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம். சரி, இன்னும் அடிஷனல் ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லை சம் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிவிட்டு டிக்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ரிமைனிங் கேபிட்டல் வருது இல்லையா, ஆட் பண்ணதுக்கு அப்புறமோ இல்லை வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறமோ அந்த கேபிட்டலை நம்ம இங்கே அடிஷனில் தான் போடணும், மல்டிப்ளிகேஷனில் போடக்கூடாது. ரைட். அடுத்து என்ன பண்ணுறாங்க? பட்ஜெட் 300 வந்து அதே டைமில் வித்ட்ரா பண்ணுறாரு. அப்போ 1 இயர்லேயே அவரும் 300 வித்ட்ரா பண்ணிட்டாருன்னா ப்ளஸ் போட்டுக்கிட்டு ரிமைனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்கும்? 500 இருக்கும். அண்ட் கேசவ் ஜாயின்ட் தம் வித் கேபிட்டல் ஆஃப் ₹600 இருக்கா? கேசவ் இப்போ தான் ஜாயின் பண்ணுறாரு. எப்போ? 1 இயர் ஆஃப்டர். அப்போ டோட்டல் டைம்லேருந்து என்ன பண்ணிக்கணும்? அவருக்கு 1 இயரை மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ டோட்டலாக எவ்வளோ டைம் பீரியட் இந்த பிஸ்னஸ் நடந்திருக்கும், அந்த டைம் பீரியடில் 1 இயர் ஆஃப்டர் தான் என்னது கேசவ் வர்றாரு. 1 இயர் அந்த பிஸ்னஸில் அவர் இருந்திருக்க மாட்டார். அப்போ டோட்டல் டைம் என்னவோ அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதான் 1 இயரை மைனஸ் பண்ணிக்கணும். ரைட். இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க? 600 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 600 சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் கேசவ் இஃப் த டோட்டல் ப்ராஃபிட் ரிசீவ்டு பை ஆல் ஆஃப் தெம் ஆஃப்டர் 3 இயர்ஸ்னு கொடுக்குறாங்களா? அப்போ டோட்டலாக இந்த பிஸ்னஸ் எவ்வளோ டைம் நடந்திருக்கு? 3 இயர்ஸ் நடந்திருக்கா? இதுக்கு அடுத்து எந்த சேஞ்சஸுமே சொல்லலை. அப்போ டோட்டலாக 3 இயர்ஸ் நடந்திருக்கு. 1 இயரில் இவங்க வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ரிமைனிங் கேபிட்டல் எவ்வளோ டைம் இருந்திருக்கும்? 2 இயர் இருந்திருக்கும். சரியா? டோட்டல் டைம் பீரியட் வந்து 3 இயர்ஸ். அதில் 1 இயர் இந்த 500ங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்கும். ரிமைனிங் அவங்க வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அந்த ரிமைனிங் கேபிட்டல் வந்து 2 இயர்ஸ் இருந்திருக்கும். அதே தான் இங்கேயும் இவர் கேபிட்டல் வந்து 1 இயர் இருந்திருக்கும். அப்போ அந்த ரிமைனிங் கேபிட்டல் வந்து 2 இயர் இருந்திருக்கும். இங்கே கேசவுக்கு பாருங்க, இந்த 3 இயரில் அவர் 1 இயர் பிஸ்னஸ்லேயே இல்லை, அப்போ 2 இயர் தான் இருந்திருக்காருன்னு இருக்கும். சரிங்களா? அப்போ இவரோட கேபிட்டல் என்டையர் கேபிட்டல் எவ்வளோ டைம் இருந்திருக்கும்னா 2 இயர் இருந்திருக்கும். நம்ம இங்கே 1, 2 டேரெக்டாக எடுத்ததுக்கான ரீசன் மந்த் பற்றி பேசலை. சப்போஸ் இதை வந்து மந்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு 7 மந்த் ஆஃப்டர் 8 மந்த் ஆஃப்டர்னா நம்ம என்டையர் டைம் பீரியடையும் மந்தாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். அந்த இயரை 12ஆல் மல்டிபிள் பண்ணியிருப்போம். ரைட். இப்போ எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? 2 0 காமனாக இருக்கா? சரிங்களா? 2 0 காமனாக இருக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஒரு விஷயம், இந்த ப்ளஸ் சிம்பிளில் 2 இருக்குதா? இங்கே 500 × 1, இங்கே 300 × 2 இருக்குது. இங்கே கேன்சல் ஆச்சுன்னா இங்கேயும் கேன்சல் ஆகுதான் பார்த்து தான் கேன்சல் பண்ணணும். வெறுமனே அங்கே மட்டும் கேன்சல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. அங்கே கேன்சல் ஆச்சுன்னா சேம் நம்பர் இங்கேயும் கேன்சல் ஆகணும். அப்படின்னா தான் நம்ம அந்த டேர்மே கேன்சலேஷனாக எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாது. இப்போது இந்த 2 0 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எல்லா டேர்ம்லையும் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். இங்கேயும் 2 0 கேன்சல் ஆகும், 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 இங்கேயும் 2 0 கேன்சல் ஆகும். அப்போ மொத்தம் இங்கே 5 டேர்ம்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே ப்ளஸ் வந்துட்டு எத்தனை ப்ளஸ் வந்தாலும் அது ஒவ்வொரு டேர்மாக தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கேன்சல் பண்ணும்போது எவ்ரி டேர்ம்லேயும் அது கேன்சல் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணணும், இல்லைனா அதை கேன்சலே பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ இங்கே மட்டும் கேன்சல் ஆகுது, இங்கே ஆகலை அப்படின்னா அதை நீங்கள் பண்ணவே கூடாது. சரிங்களா? ரைட். இப்போ 2 0 கேன்சல் ஆகிடுமா? 2 0 கேன்சல் ஆகிடும். இல்லை உங்களால் பார்த்த உடனே இப்படி கேன்சல் பண்ண முடியல, சரியா, இங்கே கேன்சல் ஆகுதா அங்கே கேன்சல் ஆகுதா அப்படின்னு செக் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடுங்க. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரே ரேஷியோவாக கொண்டு வந்ததுக்கப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம இங்கேயே இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்பர்ஸ்லாம் சின்ன சின்ன நம்பர்ஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 500 800 தான் இருக்குது. அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு 2 0 போட்டோம்னா அந்த வேல்யூ வந்துடும். சம்டைம்ஸ் ஒரு டிஜிட் வேல்யூஸ் வச்சே இருக்கு. இந்த 0 பதிலாக 500 பதிலாக 565 இருக்கு, 800 பதிலாக 895 இருக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் வரும்போது மல்டிபிள் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம இங்கேயே முடிஞ்ச அளவு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே 1 தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இங்கே ஏதாவது மந்தில் நம்ம வரும்போது ஏன்னா மந்த்லனா 7 8 12 13 இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்போ இங்கேயும் ஒரு பெரிய நம்பர் இருக்கும், இங்கேயும் ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்குது அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் என்ன பண்ணுறோம், இங்கேயே முடிஞ்ச மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது நோட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் வச்சு ஒரு டேர்ம் வருது அப்படின்னா இதில் டோட்டலாக 5 டேர்ம்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 டேர்ம்ஸ்லேயே அந்த நம்பர் காமனாக கேன்சல் ஆனால் மட்டும்தான் அதை கேன்சலே பண்ணணும். அப்படி ஆகலைனாலோ இல்லை உங்களுக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இனிஷியலாக கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டோட்டலாக என்ன பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபைனல் ரேஷியோ போட்டுக்கோங்க, அதில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ வரல, அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இனிஷியலாக. இல்லைனா ரொம்ப டைம் எடுத்து நல்ல டைம் எடுத்து இதெல்லாம் வருமா வராதான்னு சொல்லி செக் பண்ணி பிகினிங்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா டைம் ஆக ஆக
உங்களுக்கு அது பார்த்த உடனே இது எல்லா டைம்லையும் கேன்சல் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ரைட், இப்போ இங்கே 3 இருக்குது, 3ஆல் எல்லாம் கேன்சல் ஆகுமானா ஆகாது. இங்கே 6 ஆகிடும், ஆனால் இங்கே 8 ஆகாது, இங்கே 5 ஆகாது, அங்கே 5 ஆகாது. அப்போ 3 எடுக்க முடியாது. 5ஆல் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா இங்கே 5 இங்கே ஆகுமானா ஆகாது, இங்கே 8 இருக்குது, இங்கேயும் ஆகாது. ஸோ அடுத்து எதுவும் காமனாக எடுக்க முடியாது. ஃபைனல் ரேஷியோ பார்த்துக்கலாம். ரைட், அப்போ 1 × 5 என்ன வருது? இந்த டைமில் 5 ப்ளஸ் 2 × 3 எவ்வளவு? 6. அப்போ டோட்டலாக ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு என்ன ரேஷியோ வருது? 11 வருது. இங்கே 1 × 8 8, 2 × 5 10. அப்போ இங்கே 8 + 10 அப்போது 18 போடணும். அந்த ப்ளஸ் பண்ணுறோம், அது ரொம்ப முக்கியம். மல்டிபிள் பண்ணிடக்கூடாது. அங்கே 5 இங்கே 6, அப்போ மல்டிபிள் பண்ணி 13 போட்டக்கூடாது, ப்ளஸ் தான் வரும். அப்போது 5 + 6 11 தான் போடணும். இங்கே 8 + இது 8 8 + 10 18 தான் போடணும். இங்கே 2 × 6 12. சரிங்களா? அப்போது 11:18:12ங்கிறது டோட்டலாக வந்திருக்கிற ப்ராஃபிட் ரேஷியோ. அப்போ என்ன வரும்? 11 12 18 ஆட் பண்ணோம்னா 30, இங்கே 11. அப்போ 30 + 11 டோட்டலாக ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளவு? 41. அவங்க டோட்டல் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2015 கொடுத்துருக்காங்களா? 2015 கொடுத்துட்டு இப்போ கேசவோட தான் நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபைன் தி ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் கேசவ். கேசவுக்கு என்ன இருக்குது? 12 இருக்குது. அப்போது 41க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு 12 எவ்வளோன்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போது 41 இருக்குது, இங்கே 205 இருக்கா? 5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இந்த 205 வந்துடும். சரிங்களா? 5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 205 வந்துடும். மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி இனிஷியல் லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன இருக்கும்னா அந்த யூனிட் டிஜிட்டை வச்சு நீங்கள் போடலாம். யூனிட் டிஜிட் 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ 5ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் இந்த 1 5ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் என்ன வரும்? இந்த 5 வரும். அப்போது இந்த 41 5ஆல் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா 205 வருதா அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். மோஸ்ட் ஆஃப் இந்த சம்ஸ் இனிஷியல் லெவல் சம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வரும். அப்போ அதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 5 இங்கே ஒரு 0 இருக்குது, அதனால் 0ன்னு போட்டுக்கணும். சரிங்களா? அப்போ 12 × 50 எவ்வளோன்னு பார்க்கணுமா? இந்த 0க்கு இங்கே ஒரு 0 போட்டணும். 5 × 12 60. அப்போ கேசவோட ப்ராஃபிட் எவ்வளவு? 600. கேசவோட ப்ராஃபிட் வந்து 600, 4th ஆப்ஷன். அடுத்து நம்ம 3rd கொஸ்டின் பார்க்கலாம். Vishnu and Anu started the business with the investment of rupees X plus 500 and rupees X minus 1000 respectively. After 1 year, Vishnu withdraw rupees 1500 and Anu withdraw rupees 500. At the end of 2 years, the total profit of the business is rupees 20,800 and the profit of Vishnu is rupees 12,000. Find the value of X ன்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் 2 பேருக்கு வேரியபிள் பேஸ்டாக இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, 1 இயரில் ஒரு சேஞ்சஸ் நடக்குதா? 1 இயரில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் வித்ட்ரா பண்ணுறாங்க, அப்போ ஒரு சேஞ்சஸ் நடக்குது. அடுத்தது மென்ஷன் பண்ணும்போது எண்ட் ஆஃப் 2 இயர்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ கம்ப்ளீட்டாக டைம் பீரியட் எல்லாமே இயர்ஸில் தான் இருக்குது. அப்போ நம்ம அதை மந்த்தாக கன்வெர்ட் பண்ண தேவையில்லை, இயராகவே எடுத்துக்கலாம். ரைட், ஃபஸ்ட்டு விஷ்ணு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு? X + 500. அடுத்து அனு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? X - 1000. ரைட், அடுத்து 1 இயரில் தான் அவங்க அந்த சேஞ்சஸே பண்ணுறாங்க. அப்போ 2 பேருமே சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ 1 இயரில் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அவங்க இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணது இந்த 1 இயர் இருந்திருக்கும். இங்கேயும் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணது 1 இயர் இருந்திருக்கும். அடுத்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து வர்ற இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகிடும்? ப்ளஸில் போடணும். எவ்வளோ ஃபஸ்ட்டு விஷ்ணு வித்ட்ரா பண்ணுறாரு அப்படின்னா 1500 வித்ட்ரா பண்ணுறாரா? அப்போ இனிஷியலாக அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? X + 500. X + 500 அப்படிங்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து என்ன பண்ணுறாரு? 1500 வித்ட்ரா பண்ணிடுறாரு. அப்போ இதில் -1500 போடணுமா? அப்போ X + 500 - 1500. இந்த X அப்படியே தான் இருக்கும். +500 - 1500 என்ன ஆகிடும்? -1000 ஆகிடுமா? -1000 ஆகிடும். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா இருக்கும்? X - 1000 இருக்கும். சரிங்களா? X - 1000 அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்போது 1500 வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? X - 1000 ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் X - 1000 ஆல்ரெடி மைனஸ்லாம் இருக்குது. அதில் அகைன் என்ன பண்ணுறாங்க? ஒரு 500 வித்ட்ரா பண்ணுறாங்க. அப்போ இது இன்னும் என்ன ஆகும்? -500ன்னு போகுமா? -500ன்னு போகும். அப்படி போச்சுன்னா என்ன ஆகும்? X - 1500 ஆகும். அப்போ இது அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னொரு டேமுக்கு நம்ம ப்ளஸ் போட்டுக்கிட்டோம். X - 1500ன்னு வரும். சரிங்களா? X - 1500. அடுத்து டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்களா? அதுக்கு முன்னாடி எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இனிஷியல் டைம் 1 இயர் இருக்குது. டோட்டலாக வந்து 2 இயர் இருந்திருக்கு. 2 இயருமே 2 பேருமே பிஸ்னஸில் இருந்திருக்காங்க. சரிங்களா? 2 இயருமே 2 பேரும் பிஸ்னஸில் இருந்திருக்காங்க. 1 இயருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ அகைன் ரிமைனிங் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொரு 1 இயருக்கு தான் இருக்கும். ஏன்னா டோட்டல் டைமே 2 இயர்ஸ் தான். அதில் அந்த 1 இயர் டைமை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் டைமு அந்த 1 இயர் தான் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். டோட்டல் 2 இயர்ஸ். அதில் 1 இயர் ஃபஸ்ட் டைம் இருந்திருக்கு, ரிமைனிங் 1 இயர் செகண்ட் டைமில் இருந்திருக்கு. ஸோ இங்கே எல்லாமே 1ன்னு வர்றதுனால நம்ம அந்த 1 கன்சிடரே பண்ணிக்க தேவையில்லை. சரிங்களா? எல்லாமே 1ன்னு வர்றதுனால 1 கன்சிடர் பண்ணிக்கவே தேவையில்லை. ஏன்னா 1ஆல் மல்டிபிள் பண்ணும்போது எந்த நம்பராக இருந்தாலும் சேம் வேல்யூ தான் வரும். சரிங்களா?
ரைட். இப்போ இங்கே என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 1000 இருக்கு, பிளஸ் எக்ஸ் பிளஸ் 500 இருக்குது, பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1000 இருக்குதா. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், அங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸா, 2xன்னு வந்துடும். பிளஸ் 500 மைனஸ் 1000, அப்போ என்ன ஆகும், மைனஸ் 500 வரும். சரிங்களா. 2x மைனஸ் 500ங்கிறது விஷ்ணுக்கான ப்ராஃபிட் ஷேர் ஆகும். இங்கே எக்ஸ் மைனஸ் 1000 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 1500 இருக்கு. அப்போ என்ன ஆகும், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸா, அப்போ 2xன்னு ஆகிடும். இங்கே மைனஸ் 1000, இங்கே மைனஸ் 1500, அப்போ டோட்டலாக மைனஸ் 2500 ஆகிடும். சரிங்களா. அப்போ விஷ்ணுக்கு 2x மைனஸ் 500, இவருக்கு அணுக்கு 2x மைனஸ் 2500 வரும். 2x மைனஸ் 500, 2x மைனஸ் 2500 விஷ்ணு அண்ட் அணு. ரைட். அடுத்தது என்ன சொல்லியிருந்தாங்க, டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு, டோட்டல் ப்ராஃபிட் வந்து 20,800. இதில் விஷ்ணுவோட ஷேர் எவ்வளவு, 12,000. நம்ம ஏற்கனவே இன்ட்ரோ கொடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சம்ஸில் டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துட்டு ஒருத்தவங்களோட ப்ராஃபிட் ஷேர் கொடுத்துருவாங்க, அப்போ ரிமைனிங் இன்னொருத்தவங்களோட தான் இருக்கும். இப்போ டோட்டல் வந்து 20,800, விஷ்ணுக்கு 12,000 போச்சுன்னா ரிமைனிங் 8,800 யாருக்கு இருக்கும்னா அணுவுக்கு இருந்திருக்கும். சரிங்களா. அப்போ விஷ்ணுவோட ஷேர் எவ்வளவு, 12,000. அப்போ ரிமைனிங் 8,800 வந்து அணுவுக்கு இருந்திருக்கும். இந்த 2 0க்கு இங்கே 2 0 போயிடுமா, இங்கே 120 இருக்குது, அங்கே 88 இருக்குது, 8ஆல் காமனாக டிவைட் ஆகும். அப்போ என்ன வரும், 15 வருமா, அங்கே 11 வரும். சரிங்களா. 15 11 சொல்லி வரும். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை டிஃபரன்ஸ் எடுத்தும் சால்வ் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை எடுத்தாலும் இந்த டிஃபரன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இப்போது இங்கே என்ன பெரிய நம்பர் இருக்கோ அங்கேருந்து இந்த சின்ன நம்பரை பார்க்கணும். டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது. சரிங்களா. ரேஷியோவில் 4 இருக்குது. அப்போ இங்கேருந்து அங்கே மைனஸ் பண்ணணும்னா இங்கேருந்தும் இங்கே தான் மைனஸ் பண்ணணும். சரிங்களா. இங்கேருந்து எந்த டைம்லேருந்து எந்த டைம் மைனஸ் பண்ணமோ அதே இதுக்கு நேராக உள்ள ப்ராஃபிட்லேயும் நம்ம இங்கேருந்து அங்கே மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கே 2x இருக்குது, இது மைனஸ் ஆகிடுமா, அப்போ மைனஸ் 2x ப்ளஸ் 2500. ஏன்னா இங்கேருந்து நாங்கள் மைனஸ் பண்ணுறோம், ஓவரால் மைனஸ் உள்ளே போய் மல்டிபிள் ஆச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ பாருங்கள் 2x இருக்குது, அப்போது கேன்சல் ஆகிடும். 2x மைனஸ் 2x கேன்சல் ஆகிடும். மைனஸ் 500 ப்ளஸ் 2500 இருக்கா, அப்போது என்ன வரும், 2000 வரும். சரிங்களா. 2000 வரும். இப்போது 4ஓட வேல்யூ 2000னா 1ஓட வேல்யூ என்ன வரும், 500 வருமா. இப்போ நம்ம 1ஓட வேல்யூ பார்த்தாச்சு, அதை ஒன்று இங்கே ஈக்குவல் பண்ணணும், இல்லை இங்கே ஈக்குவல் பண்ணணும். இங்கே ஈக்குவல் பண்ணணும்னா இந்த 1ஓட வேல்யூவை 15ஆல் மல்டிபிள் பண்ணணும், ஏன்னா இங்கே 15 இருக்குது. இல்லை இங்கே ஈக்குவல் பண்ணணும்னா இதை 11ஆல் மல்டிபிள் பண்ணணும், ஏன்னா அங்கே 11 இருக்குது. சரிங்களா. இப்போ ஏதாவது ஒரு டேர்ம் எடுத்துங்க, இந்த டேர்ம் எடுத்துங்க. இந்த டேர்முக்கு ஒரிஜினலாக என்ன இருந்துச்சு, 2x மைனஸ் 2500 இருந்துச்சு. சரிங்களா. 2x மைனஸ் 2500, ஏன்னா நம்ம அதை மைனஸ் பண்ணும்போது நான் அந்த சிம்பிளை மாற்றினேன். 2x மைனஸ் 2500, அதுக்கு நேரம் என்ன இருக்குது, 11 இருக்குது. அப்போ அந்த 11ஆல் தான் அந்த 1 மல்டிபிள் பண்ணணும். அப்போ 11ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகிடும், 5500 ஆகிடுமா. 1ஓட வேல்யூ 500, 11ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 5500. இப்போது இந்த 2500 இங்கே வந்து என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுமா. 2500 இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன வரும், 8000 வருமா. 2xோட வேல்யூ 8000, எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 4000 வரும். எக்ஸோட வேல்யூ 4000. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ பார்த்தாச்சு. அவங்க கேட்குறது என்ன, வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான் கேட்குறாங்க. வேல்யூ ஆஃப் எக்ஸ் எவ்வளவு, 4000, தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது நம்ம 4th கொஸ்டின் பார்க்கலாம். P and Q started a partnership business with a capital of rupees 15,000 and rupees 12,000 respectively. After a certain month, R joined with a capital of rupees 45,000. After 1 year, the ratio of the profit obtained by them is 2:5:2 respectively. After how many months did R invest his capital? சரியா. அப்போ இதில் மந்த் உள்ள வந்துருச்சா, ஏன்னா நமக்கு ஆரை பேசும்போதே ஆர் ஆஃப்டர் சர்டன் மந்த்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் டைமை நம்ம மந்தாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இதில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள், டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்களா, 15,000, 12,000, 45,000 அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே வேரியபிள் எதுவுமே இல்லை. ரெண்டாவது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த சேஞ்சுமே ஆகலை. அவங்க வித்ட்ராவும் பண்ணல, அடிஷ்னலாக ஆட் பண்ணவும் இல்லை, வித்ட்ராவும் பண்ணல. அப்போது இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ண அந்த கேபிட்டல் தான் எண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் வரைக்கும் அப்படியே இருந்திருக்கு. சரியா. அப்போது P எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, Q எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, R எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரோ அதை டேரக்ட் ரேஷியோவாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா அது மூணுமே எண்ட் ஆஃப் த டைம் வரைக்கும், எண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. அப்போ பாருங்கள், P-யோட இன்வெஸ்ட்மெண்ட் 15,000, Q-வோட இன்வெஸ்ட்மெண்ட் 12,000, R-ஓட இன்வெஸ்ட்மெண்ட் 45,000. இப்போ இந்த 3 0 காமனாக கேன்சல் ஆகிடும். எல்லாத்துலேயும் 3 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் உள்ள டேர்ம் பாருங்கள், எல்லாமே 3ஆல் வந்து காமனாக கேன்சல் ஆகும். 3ஆல் இது கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 5ன்னு வருமா.
அங்கே 3ஆல் கேன்சல் ஆச்சுன்னா 4ன்னு வருமா, அகைன் ஆருக்கு வந்து 3ஆல் கேன்சல் ஆச்சுன்னா 15 வரும். சரிங்களா, அப்போ 5:4:15 சொல்லியிருக்கு. சரி, இதில் ஏதாவது அடிஷனல் ஆட் பண்ணி விட்ரா பண்ணால் அதையும் நம்ம ரேஷியோவை எடுக்கலாம்னா ரேஷியோவை எடுக்கலாம். ஆனால் எப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, அவங்க அடிஷனல் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான ரேஷியோவை இங்கே ஆட் பண்ணணும். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கோம், 3000ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். 3000ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ பி வந்து அடிஷனலாக ஒரு 3000 ஆட் பண்ணுறாருன்னு வைங்களேன், ஒரு 6 மந்த் கழிச்சு. அப்போது இது 6 மந்த் இருக்குமா, அப்போது 3000ஓட வேல்யூ வந்து 1x. அப்போ நீங்கள் அடுத்து போடும்போது ஆட் பண்ணாருன்னா 6ன்னு போட்டுக்கணும். சரிங்களா, ஏன்னா இங்கே நம்ம எல்லாத்தையும் காமனாக 3000ஆல் கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ என்னது 3000. அவர் 3000 அடிஷனலாக ஒரு 6 மந்த் ஆஃப்டர் ஆட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு எக்ஸ் ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது எவ்வளோ ஆட் பண்ணுறாங்களோ இல்லை எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறாங்களோ நம்ம இங்கே கேன்சல் பண்ண ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி இங்கே போட தெரிஞ்சதுன்னா ஓகே. இல்லை அப்படின்னா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், எந்த சேஞ்சுமே ஆகலைன்னா ரேஷியோ போடுங்க, இல்லை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம ஃபைனல் ரேஷியோவில் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா, ரைட். இப்போ ஆர் வந்து எவ்வளோ மாதம் கழிச்சு வந்தாருன்னு தெரியாது. சரிங்களா, அப்போ ஆஃப்டர் மந்த்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, ஆஃப்டர் மந்த்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரைட், அடுத்தது பாருங்க, டோட்டல் டைம் என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் 1 year the ratio of the profit obtained by them is 2:5:2. இங்கே ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க 2:5:2ன்னு சொல்லிட்டு. சரிங்களா, 2:5:2ன்னு கொடுத்துட்டாங்க. 1 yearன்னு கொடுத்துட்டாங்க. பி ஃபுல் டைம் இருக்காரு, அப்போ இங்கே 12 வந்துடும். கியூவும் ஃபுல் டைம் இருக்காரு, அப்போ இங்கே 12 வந்துடும். ஆர் வந்து ஃபுல் டைம் இல்லை, ஒரு எக்ஸ் மந்த் ஆஃப்டர் தான் வந்திருக்காரு. அப்போ டோட்டலாக 12 மந்த்ஸ் இருக்குது, அதில் ஒரு எக்ஸ் மந்த் அவர் பிஸ்னஸ்லேயே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், அந்த 12 மந்த்லேருந்து அந்த எக்ஸை மைனஸ் பண்ணிடணும். 12 மைனஸ் எக்ஸு. சரியா, 12 மைனஸ் எக்ஸு. இப்போ இங்கே என்ன வரும், 5x12 60 வருமா, 5x12 60ன்னு வரும். இப்போ பிக்கும் ஆருக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க, பிக்கும் ப்ராஃபிட் ரேஷியோ 2 தான், ஆருக்கும் ப்ராஃபிட் ரேஷியோ 2 தானே. பிக்கும் ப்ராஃபிட் ரேஷியோ 2, ஆருக்கும் ப்ராஃபிட் ரேஷியோ 2. அப்போது 2 இருக்கிற இடத்துல இங்கே என்ன வேல்யூ வந்திருக்கு, 16 வந்திருக்கா. 2 இருக்கிற பியோட ப்ராஃபிட் ரேஷியோக்கு ஈக்குவலாக என்ன வந்திருக்கு, 60. அப்போது இங்கேயும் 2 இருக்குது, அப்போ இங்கேயும் என்ன தான் வரணும், 60 தானே வரணும். அங்கேயும் 2க்கு 60 தான் வந்திருக்கு, இங்கேயும் 2க்கு 60 தான் வரணும். அப்போது 15 × 12 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு எடுத்து சால்வ் பண்ணலாம். 15 × 12 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு எடுத்து சால்வ் பண்ணலாம். இப்போ 15 60 கேன்சல் ஆகிடுமா, இங்கே 4ன்னு வரும். சரிங்களா, 4ன்னு வரும். 12 மைனஸ் எக்ஸ் அதான் என்னது 4. அப்போது இந்த எக்ஸ் இங்கே போனால் ப்ளஸ் ஆகிடும், அந்த 4 இங்கே வந்தால் மைனஸ் ஆகிடுமா. 12 மைனஸ் 4 என்னது 8. எக்ஸோட வேல்யூ 8. சரிங்களா, எக்ஸோட வேல்யூ 8. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது, இந்த எக்ஸ் வந்து அவர் ஆஃப்டர் எவ்வளோ மந்த் ஆஃப்டர் வந்தாருன்னு சொல்லி தான். இப்போ டோட்டலாக 12 மந்த் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அவர் 8 மந்த் ஆஃப்டர் தான் வந்திருக்காரு. அப்போ என்ன அர்த்தம், 12 மந்த்தில் 8 மந்த் அவர் பிஸ்னஸ்லேயே இல்லை. அப்போ எவ்வளோ டைம் தான் இருந்திருக்காரு, 4 மந்த் தான் இருந்திருக்காரு. இப்போது ஈஸியாக கேட்குறதுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ பாருங்கள், இல்லை எக்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸோட வேல்யூ பார்க்க சொல்லுவாங்க. இல்லைனா இந்த டைம் கேட்குறாங்களா இந்த டைம் கேட்குறாங்களா நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா ஆப்ஷன் ரெண்டுமே வச்சுருவாங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. இது என்னது, ஆஃப்டர் 8 மந்த் தான் அவர் வந்திருக்காரு. அப்போது ஹவு மெனி மந்த்ஸ் ஆஃப்டர் ஹி இன்வெஸ்ட்னு கேட்கலாம். இல்லை அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ டைம் இருந்தது அப்படின்னா 4 மந்த் தான் இருந்திருக்கு. சரியா, அப்போ அவர் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் இருந்த டைம் கேட்குறாங்களா, இல்லை எவ்வளோ மந்த் இல்லை டோட்டல் டைமில் எவ்வளோ மந்த் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதை கவனமாக ரீட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் ஹவு மெனி மந்த்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா, ஆஃப்டர் ஹவு மெனி மந்த்னு கேட்டிருக்காங்க. இட்டி ஆர் இன்வெஸ்டிஸ் கேபிட்டல்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், ஆர் எவ்வளோ மாதம் கழிச்சு இன்வெஸ்ட் பண்ணாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது எக்ஸ் மந்த் ஆஃப்டர் தான் ஆரே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 8 தான் இங்கே ஆன்சராக வரும். 4th ஆப்ஷன். இங்கே பாருங்கள், இங்கே 4ம் ஆப்ஷனில் இருக்குது. சரியா, 4ம் ஆப்ஷனில் இருக்குது. இந்த 4 வந்து ஆரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ டைம் இருந்திருக்கு, பிஸ்னஸ்க்குள்ளே எவ்வளோ டைம் இருந்திருக்குங்கிறதுக்கான ஆப்ஷன் தான் 4. அப்போ 4ம் கொடுப்பாங்க 8ம் கொடுப்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் ட்ராப்லேயே இருக்கும். ஆஃப்டர் ஹவு மெனி மந்த் டிட் ஆர் இன்வெஸ்ட் ஹிஸ் கேபிட்டல்னு கேட்டிருக்காங்க. அப்போது 8 மந்த் ஆஃப்டர் தான், ஏன்னா 8 மந்த்துக்கு அவர் பிஸ்னஸ்லேயே இல்லை, எக்ஸ் மந்த்துக்கு பிஸ்னஸ்லேயே இல்லை, 8 மந்த் ஆஃப்டர் தான் அவர் இன்வெஸ்டே பண்ணுறாரு. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்கான டைம் வந்து 4 மந்த்தாக இருந்தாலும் எவ்வளோ மந்த் ஆஃப்டர் அவர் இன்வெஸ்ட் பண்ணார் அப்படிங்கிறது வந்து ஆன்சர் வந்து 8 மந்த், 4th ஆப்ஷன். அடுத்தது 5th கொஸ்டின். இந்த 5th கொஸ்டினை ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கங்க, ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குவான்ட்ஸ் பேஸ் கேம் சீரீஸில் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய டாபிக்ஸில் வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் இந்த சீரீஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்து அதில் உள்ள சம்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.